ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம கரூரில் இருக்காங்க. பார்த்துருப்போம். சிவகாசியில் இருந்து ரைப்பூருங்க சத்தீஸ்கருக்கு வந்து தீப்பெட்டிலோடு ஏற்றிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஸ்டேரிங் வீல் வந்து பெண்டாக இருந்துச்சுங்க. அது வந்து புதுசு மாற்றியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் வீல் இருக்குல்லங்க, அது ரெண்டுமே கப்பில் வந்து க்ரீஸ் அடித்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேக்கிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க இப்போ நாமக்கல் போயிட்டுருக்கோம். போயிட்டுங்க பரமத்தியில் வந்து வண்டி வெயிட் போட்டு பார்க்கலாங்க. நம்மளது வந்து 18 டன் பாசிங்களா, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படி என்னங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு நேராக வண்டி கொண்டு போய் பார்க்கிங்கில் விட்டுட்டுங்க. மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க, அதை ஃபஸ்ட்டு போய் சரி பண்ணணும். அப்புறம் நாளைக்கு காலைல வந்தோம்னா வண்டியை வாட்டர் வாஷ் நீட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேரிங் ஒயர் வந்து சுற்றிடலாங்க. சுற்றினதுக்கப்புறம் அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கிரீஸ் அடிக்கணுங்க. கிரீஸ் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நல்லபடியாக ட்ரிப் கிளம்புவோம். மொத்தம் சிவகாசியில் இருந்துங்க எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1900 கிலோமீட்டர் வருங்க ரைப்பூர். நம்ம போகிற ரூட் வந்து நேராக ஒசூர், ஒஸ்கோட்டாங்க. அடுத்தது சிக்பலாப்பூர் போய் ஆந்திராக்குள்ளே இந்த அனந்தபூர், கர்னூல் வருது இல்லைங்க, அந்த வழியாக போய் ஹைதராபாத்து, அப்புறம் நாக்பூர் வழியாக போய் நாக்பூர்லேருந்து ரைட்டில் போனோம்னா சாக்கோலிங்கிற ஒரு ஊர் வருங்க. அந்த ஊர் வழியாக அப்படியே நம்ம ரைப்பூர் போகலாம். நமக்குமே புதுசுங்க அந்த ரைப்பூர் வந்து அந்த ஊரெலாம். அது எல்லாமே நம்ம அந்த ஏரியா எல்லாமே நல்லா கொஞ்சம் ஹில்ஸெல்லாம் வருமாட்டிருக்குங்க. அது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாங்க இன்றைக்கி தாங்க வந்து வண்டிக்கு கிளம்புறாங்கிற பிளானு. அதாவது வீட்டுக்கு போகாமல் அப்படியே போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அதனால தான் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுங்க, அடுத்தது வாழைப்பழம், பேகெல்லாம் முதற்கொண்டு அப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஃபோனில் ஒரு சின்ன ஃபால்ட்டுங்க. அதை வந்து சரி பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம போகிறது லாங் ட்ரிப் போகிறோங்க. அப்படிங்கும்போது நமக்கு மொபைல் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா கூட அப்பா ஃபோன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க வீட்டில் இருந்து சீம்பால் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே எருமை கன்று போட்டிருக்க மாட்டிருக்குது. வீட்டில் வந்து தேடி பிடிச்சுங்க. ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதான் வருஷ கணக்காச்சுங்க சீம்பால் சாப்பிட்டு. வருஷமே இருக்கும். அப்படியே வாயில் வச்சா கரையுதுங்க. அப்படியே ஏலக்காலாம் போட்டு மணக்குது. அப்படியே ஒரு ஆள் நானே காலி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. சூப்பர். நேற்று காலையில் பார்க்கிங்கில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க. ஃபோனில் சார்ஜிங் இஷ்யூ இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். அப்பா வந்துட்டுங்க முன்னாடி போயிட்டு வாட்டர் சர்வீஸில் எந்த வாட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த ஃபைபர் சொன்னாலங்க மேலே கேபினில் அந்த லீக்கேஜ் இருக்குன்னு டாப்பில் பெட்டிக்குள்ளே, அது வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் தான் கரெக்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம கழுகுமலையில் போய் தீப்பெட்டி ஏற்றணும்லாங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், மாறன் பரோட்டா கடையில் போயிட்டு பரோட்டா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம தெரிலங்க, எனக்கு நான் ரீல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், பரோட்டானாவே அது மாறன் பரோட்டா கடை தான் அப்படின்ட்டு. ஆனால் அது கழுகுமலையில் தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியலங்க. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லவும் தான் சர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி அந்த கடை இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப் போனோம்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிட்லாங்க. அதே மாதிரி வெயிட் பார்த்துருப்பீங்க, 27,400 கிலோ இருக்குங்க. அதாவது 27,400 கிலோ இருக்குது. 27 டன் 400 கிலோ. நம்ம வந்து வண்டி பாசிங் வந்து 29,400 கிலோங்க. இப்போ வந்து என்ன, நம்ம 2 டன் வந்து, அதாவது 16 டன் தாங்க லோடு வெயிட் இருக்குது. அதனால் நம்ம அந்த மகாராஷ்டிரா பார்டர்லாம் பயப்படாமல் போயிட்டே இருக்கலாம். இதான் அப்பா நிற்கிறாருங்க. பொன்காளியம்மன் வாட்டர் சர்வீஸ் இதில் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன கண்டெய்னர்னால் கொஞ்சம் மாஃப் வச்சு சைட்லெல்லாம் மேலே வரையும் துடைப்பாங்க. அது என்ன எதுன்னு நம்ம கேட்டுக்கலாம்.
எதுலையும் போடுறது பண்ணுவாங்களாமா கண்டெய்னருக்கு? பார்த்தாங்க இன்னும் 2 பக்கம் குழி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ரிவர்ஸ் போய் தான் வர போகிறோம். இப்போ கரெக்டாக இருக்குங்க. ஓகேவாண்ணா? மேலே வந்துட்டுங்க அந்த அந்த மேலே ஆப்புப்பா இந்த பையில தூக்கில கீழே போட்டுட்டா கையில் கீழே எடுத்துடலாம். ஏன்னாங்க மேலே எப்படி இருந்தாலும் தண்ணி படுங்க, படாமல் அடிக்க முடியாது. அப்படிங்கும்போது உள்ள எல்லாம் லீக் ஆகும். ஆனால் அந்த கேமராவில் மட்டும் கொஞ்சம் படம் பிடிங்க. மேலே மாவு போடு எட்டுமாங்கன்னா மாவு அங்கே துடைக்க மாட்டிங்களா? கையெட்டுறதையும் துடைப்பீங்களா? அதான் இல்லைண்ணா ஃபுல் சர்வீஸே பண்ணிடலாம். இப்போ ஆஃப் மட்டும் ஒரு வெள்ளையாக தெரியும், மேலே பாருங்க இப்படி தான் தெரியுங்கப்பா வண்டி. அப்புறம் தான் இப்போ தெரியுது பாருங்க. ஏங்கப்பா இது பாருங்கப்பா, வெள்ளையாக இருக்குது, மேலே பாருங்கதா. இப்படி தெரிஞ்ச வண்டி இப்போ நல்லாவா இருக்கும். அதான் ஃபுல் சர்வீஸே பண்ணிடுவோம். பார்த்துருப்பீங்க சைடு கண்டெய்னர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேனல் எழுதியிருந்தோம்னா தமிழ் ட்ரக்லாக்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து இன்னும் லைட்டாக தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னொரு கோட் அடித்தா ஃபுல்லாக மறைஞ்சிருங்க. சரி அடிக்க வேணாம் அப்படியே இருந்துட்டுப்புன்னு சொல்லிட்டு அது அப்படியே விட்டாச்சு. சர்ஃப் வந்து போட வேணாம்னு சொல்லியாச்சுங்க. ஏன்னா போட்டோம்னா வந்து பெயிண்டில் உறிஞ்சிட்டு வந்துடும். நம்ம இப்போ தான் அதெல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் அடித்து. அப்படியே பக்கெட்டுக்குங்க தண்ணி கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்குவோம். அழுக்கு வந்துட்டுங்க நல்லா போகலை. அதனால் வந்து ஷாம்பு இருக்குல்லங்க, அதை போட்டு தேய்ச்சோம்னா நீட்டாக வந்துடும். அதான் ஒரு அண்ணன் வண்டியில் ஷாம்பு இருந்துச்சுங்க, 2 எடுத்து கொடுத்துருக்கோம். மேலே கண்டெய்னர் ஆசிடுக்கு வந்து அடிக்கலான்னு சொல்லியாச்சுங்க. ஏன்னா உள்ளே அந்த பெட்டிக்குள்ளே லீக் ஆகும் தண்ணி. அது வந்துட்டுங்க ஃபைபர் ஊற்றுறதுக்கு வந்து தனியாக தான் வருவாங்களாமாங்க, அதுக்குன்னு தனியாக இருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து வண்டியை நேராக திருச்செங்கோடு பாடி பில்டருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே வந்து ஃபோன் பண்ணோம்னாங்க, நேம் போர்டு கழட்டோம்னா வந்து அது ஊற்றி விட்டு போயிடுவாங்க.
இன்னும் கொஞ்சம் போல்ட் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுங்க அந்த இடத்துல. அந்த ஏர் சீட் வைக்கும்போது நல்லா போட்டு தட்டிட்டாங்களாட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் அந்த போல்ட் இருக்க இடத்துலாம் மறுபடியும் கேப் வந்துருச்சுங்க. அதனால தான் அந்த லீக்கேஜ் ஆகுது. அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ண போகணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து டோல்கேட்டில் வந்து ஒரு பேக்கில் ரிசீவ்டு கொடுக்கணும். கடைசியாக அந்த தூத்துக்குடியிலேருந்து இறக்கணும்லங்க, அதை கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு ஏர் செக் பண்ணுறதுல அப்படியே போகலாம். அதுதான் ரைட் ஓகே. தொப்பூர் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாலை வந்துட்டு இன்னும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி ஒரு வருஷம் ஆயிருமாங்கப்பா? இன்னும் ஒரு வருஷம் எச்சாயிருந்தோம் தான் முடியறதுக்கா? இது வேற எல்லாம் எப்படி வேணாலும் ஒரு 30 அடி ஹைட் வராது. வரும் இல்லை வேலையாகிறதுக்கு எப்படி வேணாலும் ஒரு 1.5 வருஷம் ஆயிருந்தோம். அதான் ஸ்டார்டிங்கே பண்ணுறாங்க. அதான் வேலை ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே வேலை ஆகிட்டு தாங்க இன்னும் போக போக கம்மியாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். அடுத்தது வந்துங்க, நம்ம போப்போ ரூட் நான் சொல்லியிருப்பேன். நாக்பூர்லேருந்து இப்படி சாக்கோலிங்கிற ஊர் வழியாக அப்படியே ராஜ்நந்த்கான் போய் ரைப்பூர் போவோம் அப்படின்ட்டு. நம்ம மொத்தம் 2 டெலிவரிங்க. ஃபஸ்ட்டு ரூட் வந்து நான் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேங்கப்பா. சரி தாங்க. அவர் சொன்னது வந்து நேராக ஆந்திரா போய் அங்கேருந்து ஏதோ பத்ராச்சலமாக ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அது வழியாக நேராக போனோம்னா சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா அந்த 3 பார்டர் வருது. சரி. அதில் கொண்டான ஒரு ஊர் இருக்குதுங்க, பார்த்தா சத்தீஸ்கர் பார்டரு. சரி சரி. அதுலேருந்து நேராக போனோம்னா சுக்மான் ஒரு ஊர். அந்த ஊரெல்லாங்க அந்த மாவோயிஸ்ட் இருக்காங்களாங்க, அவங்க அதிகமாக இருக்க ஊர் அதெல்லாம். அது எங்கள் ஒரிசாவா தாங்க? அது பீகாரா? அதான் சத்தீஸ்கருங்க. சரி சரி. அதான் சத்தீஸ்கர் அப்படியே ஒரிசா பார்டரு. நெக்ஸ்ட்டுங்க தர்பான் ஒரு ஊருங்க. அது வந்து ஒரு ஹில்ஸு. அது வந்து இறங்குறதுனா அது வந்து ஒன்று இறங்குறதா இருக்கும், ஏறதா இருக்குங்க. மொத்தம் அந்த வழியாக போனால் ரைப்பூருக்கு 2 ஹில்ஸ் வரும். இன்னொன்று வந்து சித்திரக்கோட்டை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அது பேர். அது நீங்கள் இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து இந்தியாவோட நயரா ஃபால்ஸுங்க. அது அந்தளவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்குங்க அது அந்த நீர்வீழ்ச்சி வந்து. அப்புறம் இன்னொரு ஊர் நல்ல ஊருங்க, கொண்டகாவா ஏதோ ஒரு ஊருங்க. அந்த ஊர் வழியாகவும் வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே மேப்பில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம அண்ணன் சொன்னார், அது அப்படியே கொஞ்சம் மெமரி இருக்குது, அதனால் அப்படியே சொல்கிறேன். அந்த ஊரில் வந்து ஒரு காடு ஒன்றுங்க, அதுவும் இறங்குறதா ஒன்று இறங்குறதா இருக்கும், இல்லை ஏறதா இருக்குங்க. ஆனால் மொத்தம் 2 காட்டில் வந்து ஒன்று இறங்குறது, ஒன்று ஏறுறது, அப்படி தான் சொன்னாங்க. நம்ம இது கிருஷ்ணகிரி போயிடலாம் இப்போ மளிகை பொருள் வாங்குறது. சரி தாங்க, அங்கே போய் வாங்கிக்கலாம். இது 50 அடி வராது தாங்க. வருங்கப்பா. அது இல்லாமங்க அந்த வழியில் ஏகப்பட்ட போலீஸ் எல்லாம் வாங்குப்பா. சரி, அங்கே நீ சத்தீஸ்கரில். சரி சரி. இந்த ஒரு ஊர் சொன்னால அந்த ஊர் வழியா போலீஸு ஆடியோ சொல்லல, போலீஸ் மட்டும். போலீஸு ஃபாரஸ்ட் ஆமாங்கப்பா. சரி சரி. ஃபுல்லாக அந்த போனாவே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் செக்ஷன் தான் அது. அதில் போனாவே இப்போ போலீஸ் செலவு ஃபாரஸ்ட் செலவே கிட்டத்தட்ட 4000 ஒரு மாதம் டோக்கன் வாங்கணுமாம்மா. இதில் தான் ஃபாரஸ்ட்டுக்கு போகணுமா தாங்க? இப்போ நம்ம போகிற ரூட்டில் ஃபாரஸ்ட்டு சின்ன ஃபாரஸ்ட் வருங்கப்பா, ரொம்ப பெருசாக இருக்காது. அது போகணுமாம்மா? அது போய் தான் போகணும். அது தெரியல, அது போகிறதா என்ன, முன்னாடி வேணா போயிட்டு இருக்காருல, அவர்கிட்ட கேட்டுக்குவோம். ஒசூர் கூட தான் ஃபாரஸ்ட்டுக்கு தாங்களா போக வேண்டியது இல்லை. ஃபாரஸ்ட்னாங்கப்பா அந்த இப்போ நம்ம இந்த கட்டை ஏற்றிட்டு போகிறோம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி இல்லை, இது வந்து ஃபாரஸ்ட் காடுங்கப்பா. அகமத் நகரில் வாங்குவாங்கல்ல ஃபர்ஸ்ட் அவுட்டரில் அந்த ஆர்மி டோக்கன், அந்த மாதிரி டோக்கன் வாங்குவாங்களாம்மா. சரி சரி. இந்த அரிசி மூட்டை வந்துங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிற வழியில் இருக்காரு, அவர் கேட்டாருங்க, அதனால் அப்படியே ஊர்லேருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏசி ஆன் பண்ணியாச்சுங்க, வெயிலெலாம் தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஓமலூர் டோல்கேட் தாண்டியே ஏசி ஆன் பண்ணியாச்சு.
பார்ப்போங்க. போகிற வழியில் தெலுங்கானா காரில் போவோம். அங்கே போயிட்டு ஸ்டேரிங் ஒயர் வந்துட்டு க்ரீன் கலருங்க, அது நல்லாயிருக்கும், அது சுற்றிக்கலாம். இல்லை இந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதான் ரைட்டில் தான் ஃபஸ்ட்டில் ஓப்பனில் இருக்கும், எல்லாம் மண்ணு குட்டி ஹைட் பண்ணியிருக்காங்க. ஹைட் பண்ணி அந்த பக்கம் அடைச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ நமக்கு வழி வந்து ஹைதராபாத் நாக்பூர் தானே? ஒரே ரோடுங்கப்பா, ஹைதராபாத் நாக்பூர். இப்போ வந்து மணி 3 ஆகுதுங்க. இதே டைமுக்கு வந்து நாளைக்கு ஒரு 2-3 மணி போல் ஹைதராபாத் போயிடலாம். ஒரே நாள் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 820 கிலோமீட்டர் சம்திங் வருங்க நம்ம நாமக்கல்ல இருந்து. இப்போதாங்க ரோடு திருப்பி விட்டுருக்குறாங்கப்பாங்க. இருக்குதாங்க. இல்லை, இது ரோடு வேலையாக மாட்டுது. ரோடு சைடில் போட்டு சைடில் லெஃப்ட் திருப்பி விட்டுருக்காங்க. நேராக ரோடு போடுறாங்க, பாலம் போடுறாங்க. பாலம் வந்து இதில் வந்துட மாட்டேங்குதுங்க. பாலம் வந்துங்க இந்த வழியில் கொண்டு போகிறாங்களாட்டுக்கு ரோடு. அப்படியே கிராஸ் அப்படி வந்துருந்தாங்க. இந்த இதில் போகுதுங்கப்பா. ஒரு லைன் தான் இருக்குதாங்க. எனக்கு தெரிஞ்சு வரது மட்டும் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், போகிறது மேடு தானே, போகிறதுல இன்னும் இதாகிறதில்ல. இதாகிறதில்ல. இப்போதாங்க அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே ஏர் செக் பண்ணியாச்சுங்க. அந்த இடத்துலேயே வந்து க்ரீஸ் இருந்துச்சுங்க, அடிச்சிட்டோம், ஒரே வேலையாக முடிஞ்சது. அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கண்ணாடி மட்டும் கழுவுறான்னு சொல்லி பண்ணலங்க. அதை நீட்டாக நம்ம தனியாக ஷாம்பு போட்டுங்க நீட்டாக கழுவிட்டு கிளம்பியாச்சு. எங்கண்ணா எங்க கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்காங்க. நம்ம எப்பயும் சாமி விடுவோம்லங்க, கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி லெஃப்ட்டில் முனிப்பன் கோயிலில். நீங்கள் அந்த சிசிடிவி பார்த்துருப்பீங்க. சரி 2 பேரும் போக வேணாம், அப்பா போய் சாமி கும்பிட்டு வண்டியில் இருக்கலாம், ஆனால் குரங்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா அசால்ட்டாக உள்ளே பூந்து தக்காளி வந்து தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஒரு அண்ணன் முன்னாடி இருந்தார், அவர் தான் வந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி குரங்கு உள்ளே வந்து எதையோ தூக்கிட்டு போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தா தக்காளி பழத்தை 2 வச்சு சாப்பிட்டு இருந்துச்சுங்க. சரி சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டு அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே பார்த்து கிளம்பிட்டோம். இந்த பக்கமெல்லாம் நல்லா வானம் மின்னுதுங்க, மழை கண்டிப்பாக வரும். அது முன்னாடி கொஞ்சம் சொட்டு போட்டு இருந்துச்சுங்க, நம்மளதான் உள்ள லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கா. அப்படி நல்லா மழை பெஞ்சதுன்னா உள்ளே இருக்க ஃபைலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் மழை இருந்ததுக்கப்புறம் உள்ள வச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம இது பண்ணிடலாங்க. அது வந்து நான் உங்களுக்கு எப்படி அந்த ஃபைபர் வந்து அதில் ஊற்றுறாங்க அப்படிங்கிறத கொண்டு நம்ம அடுத்த ட்ரிப்பில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இது வேலைக்காகாதுங்க, மழை வந்துட்டு லைட்டாக தூரிட்டு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே மேலே இருக்க பேகு பெட்டிலலாம் இருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி கீழே வச்சுக்கலாங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, கண்ணாடியில் ட்ராப்ஸ் நிறையா இருக்கும். பை எல்லாத்தையும் எடுத்துருங்க, எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. ஏன்னா மழை வந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சிரும். இங்கே தாண்டிட்டா போதுங்க, இப்போ தமிழ்நாடு தாண்டிட்டா அந்த பக்கம் வராது. பேக் வந்துட்டுங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரே பேக் தாங்க வச்சுருந்தேன். அது காலேஜ்லேருந்து வண்டிக்கு வந்ததும் சரி. இப்போ தாங்க ஆன்லைனில் ஒரு எடுத்தேன், 600ரூவாங்க அந்த பேக்கு. நல்லா இருக்குங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா கீழே ஜிப் இருக்குங்களேங்க, மழை டைமில் எடுத்து இப்படி கவர் பண்ணிக்கலாம் பேக்கை. அது ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்களா? சூப்பராக இருக்குது. மழை நல்லாவே பெய்யுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க, ஏன் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு, இன்னும் இப்படி உழுதுகிட்டு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது கொஞ்சம் மிஸ்டேக்கால் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியல, சட்டியெல்லாம் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் லீக்கேஜ் இல்லை,
பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்களா, அதில் வந்து வடச்சட்டி வச்சுருக்குங்க. அதில் பார்ப்போம் லீக்கேஜ் இருக்கான்ட்டு. இதில் தாங்க கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. உள்ளே வடச்சட்டிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நிஜமாக இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் அப்போ தெரியல. இல்லைன்னா நான் கம்பெனி எடுத்துருப்பேங்க. எடுத்துருந்தோம்னா நமக்கு அதோட பில்டிங் அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஏசியும் ஸ்டேபிளாக இருக்குங்க. அதில் நமக்கு பவர் விண்டோ வந்திருக்கும். எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இனி ஃப்யூச்சரில் அந்த மிஸ்டேக் ஆகாத மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஒசூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி, இங்கே டீசல் நாமக்கல்லில் ஃபுல் பண்ணாங்க. சரி, மறுபடியும் இங்கே வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஏன்னா கர்நாடகாவில் போய் அடிக்கலாங்க. எங்கேயும் ஒரு ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸாக அங்கே இருக்கிற லைன்ஸில் வந்துட்டு கூட்டமாக இருக்குங்க. சரி, அதனால் இங்கே ஃபுல் பண்ணிட்டோம்னா நேராக அடுத்தது மகாராஷ்டிரா போயிடலாங்க. ஆந்திரா தெலுங்கானா வந்து ரேட் அதிகம். அதனால் சரின்ட்டு இங்கே அடித்தாச்சு. சத்தீஸ்கர்லேயும் கிட்டத்தட்ட 93 94 நினைக்கிறேங்க ரேட்டு. அதை அங்கே போயிட்டு பார்ப்போம். மழை நின்றுச்சுங்க. இந்த மேட்டுக்கு வந்து தைரியமாக போகலாம். இனி மழை பெய்யாது. வாங்க, மழை நின்றுச்சு. இப்போ கர்நாடகாவில் வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பாகலூர் தமிழ்நாடு பார்டர்லேருந்து பாகேபள்ளிங்க கர்நாடகா ஆந்திரா பார்டருக்குள்ளே ஒரு 140 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். இதில் வந்துட்டுங்க நம்ம இப்போ ஹைதராபாத் ரோடுக்கு வந்து கீழே இறங்கியாச்சு. போய் யூட்டர்ன் பண்ணி தாங்க இப்படி திரும்பணும். இது மட்டும் ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. மொத்தங்க நம்ம கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணுற பெரிய ஊர் எதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாலூர், அடுத்தது ஒஸ்கோட்டா, அப்புறம் தேவநல்லிங்க ஏர்போர்ட் இருக்க ஊர், அடுத்தது சிக்பல்லாப்பூருங்க. இந்த ஒரு 4 ஊர் தாங்க பெரிய ஊர். பகல் டைமில் தான் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக நந்தி ஹில்ஸுங்க. அதோட ரோடே மெயினாக இங்கே தான் பிரியும் லெஃப்ட் சைடில். கர்நாடகா முடிஞ்சதுங்க. அடுத்தது இப்போ ஆந்திராவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். மொத்தம் ஒரு 260 கிலோமீட்டருங்க நம்ம இந்த ஆந்திராவுக்குள்ளே போவோம். டீசல் பார்த்துருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட கர்நாடகாவில் வந்தால் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க பார்டர்கிட்ட வரும்போது ஒரே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஜியோ பம்ப் இருக்கும். அங்கே வந்துட்டு வண்டி அப்படியே க்யூவில் நின்றுருக்குங்க. நம்ம போய் நின்னோம்னாவே அடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிரும். பார்டரில் எல்லாம் அப்படி தாங்க. ஏன்னா ரேட் அங்கே கம்மியில் கர்நாடகாவில். ஆந்திராவுக்குள்ளே வந்துட்டோம்னா 97 ரூபாங்க. இங்கே வந்து டேக்ஸ் அதிகங்க. அதனால தான் இந்த ரேட் இங்கேயும் தெலுங்கானாவிலையும். இதே அவங்க டேக்ஸ் குறைச்சாங்கன்னு வைங்களேன், நிறையா வண்டி ஆந்திரா தெலுங்கானாவிலலாம் அடிக்கிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குங்க. அதுலேயே அவங்களுக்கு பெட்ரோல் பம்புக்கு சரி கவர்மெண்ட்டுக்கு சரி ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஆனால் இங்கே டேக்ஸ் அதிகங்கிறதுனால இங்கே மோஸ்ட்லி அடிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுலேருந்து ரொம்ப ரேரு. அப்படியே அடித்தாலும் ஒரு 50 லிட்ரு 100 லிட்ரு இப்படி அடித்தா கர்நாடகாவில் வந்துற மாதிரி, அப்படிலாம் அந்த பக்கம் மகாராஷ்டிரா போகிற மாதிரி அப்படி தான் அடிப்போம். லைட்டாக தூக்கம் வருதுங்க. மணி 2:10 ஆகுது. ஒரு டீ கடையில் நிறுத்தி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம்னா ஒரு 5 மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறம் அப்பா வெளியே போடலாம். இப்போ தெலுங்கானாக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் டு பார்டர் வந்து தெலுங்கானாக்குள்ளே 550 கிலோமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக பெரிய ஊர்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது சிட்டிங்க ஹைதராபாத். அதோட அவுட்ரிங் ரோட்டில் போய் தான் போவோம். இப்போ தாங்க அப்பா வந்துட்டு சாப்பாடு பீக்கிங்காய் குழம்பு வச்சு ரன்னிங்லேயே சாப்பிட்டுட்டு வராரு. இங்கே முன்னாடி வந்துட்டுங்க கரெக்டாக பார்டர்லேயே லேபக்ஸி இரானி சாயின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டீ. 20 ரூபா. அந்த 20 ரூபாய்க்கு வந்து சூப்பர் ஒர்த்துங்க அது. அப்புறம் அப்பா வந்து இப்போ தாங்க அந்த குரங்கு பழத்தை தூக்கிட்டு போன வீடியோ பார்த்தாரு. அது பாருங்க, நான் நேக்கா உட்காந்துருக்கிறேன். ஒரு அசைவு கூட இல்லைங்கப்பா. அதான் அலங்காம வந்து உள்ள ஏறிடுச்சு. உள்ள ஏறி 2 பழம் தூக்கிட்டு ஓடி போச்சு. ஆமா, திடீர்னு செல்ல பிடிக்கிட்டு ஓடி இருந்தா என்னதாங்க பண்ணுவேன்? செல்ல பிடிக்கிட்டு போயிருந்தா பக்கத்துல வாழைப்பழத்துக்கு கொடுத்து வாங்க வேண்டியதாங்கப்பா. அது எங்க மேல கண்டெய்னர் டாப்ல உட்காந்துருக்கு. டாப்ல வந்து தக்காளி பழத்தை பிடிச்சிட்டு ஆட்டுது.
அதை தக்காளி பழம் அது இல்லாமல் தூக்கி வேற போட்டுருச்சுங்க ஒரு பழத்தை. கீழே போட்டுருச்சா? ஒரு பழத்தை தூக்கி எரிஞ்சிருச்சு. அது என்ன திமிர் இருக்கு அதுக்கு. பீக்கங்காய் குழம்பு சூப்பர் தாங்க. என்னங்கப்பா? குழம்பு சூப்பர். குழம்பு சூப்பரா? இதான் முன்னாடி போகிறாரு இல்லைங்க, அவர் நம்ம வீடியோ பார்க்க ஃப்ரெண்டு தான். இப்போ தான் பார்த்து டீ சாப்பிட்டோம். செருப்பிலோட ஏற்றிட்டு போயிட்டு இருக்காருங்க கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத்துங்கிற பாருங்க, நாக்பூருக்கு. இப்போ நம்ம லேட் பண்ணாமல் போயிட்டுருக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மதியம் இன்னும் கரெக்டாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நம்ம அன்லோட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு நாளைக்கு மதியம் அங்கே போகணுங்க. நம்ம இன்னொரு அண்ணன் வந்து அங்கே அன்லோட் பண்ணுற அண்ணன் வந்து வண்டி ஒரு போயிருக்குங்க. அவர் வந்து பாரியில கேட்டு சொல்கிறேன், அதுக்கு தகுந்தாப்புல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம லேட் பண்ண முடியும், போயிட்டே இருக்கலாங்க. ஹைதராபாத் அவுட்ரிங் ரோடு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரைட் சைடில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்லங்க, ஐடி கம்பெனி. இது தாங்க ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருந்துச்சு. நானும் என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு ரிச்சஸ்ட் ஏரியாங்க இது. அதாவது ஐடி கம்பெனி, அடுத்தது எம்என்சி ஆஃபீஸுங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, அப்புறம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுங்க, இதெல்லாம் இருக்கிற ஏரியா தான் வந்துட்டு ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்களாம்மா. பில்டிங் பாரு, பில்டிங் அதாவது இவ்வளோ ஹைட் இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. பெங்களூரில் கூட, பெங்களூர்லேயும் இருக்குது, இருந்தாலும் இவ்வளோ ஹைட் பார்த்ததில்லை. மொத்தங்க சொல்லியிருப்போம், இந்த அவுட்ரிங் ரோடு வந்து 158 கிலோமீட்டர் வருங்க. நாம் இதில் ஒரு 75 கிலோமீட்டர் போய் நாக்பூர் ரோட்டில் பிரிஞ்சிருவோம். இந்த லைன் பில்டிங் பாருங்க, எல்லாம் ஒன்றும் கண்ட மாதிரியே. நான் கம்மன் இந்த மாதிரி இடத்துல செட்டில் ஆகலான்றாங்க. நீங்கள் மட்டும் லாரி ஓட்டிக்கிறீங்களா? அது என்ன பேர் போட்டிருக்குது? ராஜபுஷ்பா ப்ரொவின்சியான்னு போட்டிருக்கு. அப்படின்னு அவங்க கம்பெனி பேரா? இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்களாங்கப்பா அவங்க, அந்த இது பேர் கம்பெனி பேர். ஏங்கப்பா நான் கம்பெனிங்க ஹைதராபாத்லேயே செட்டில் ஆயிடுறேன். சரி, நீ செட்டில் ஆகிடுறாங்க, நான் வண்டி ஓட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம் வரும்போது கூட. ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியில் மேபி வந்தோம்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எனக்கு இன்ஸ்டாகிராம் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நாமளும் போயிட்டே இருக்கோங்க லேட் பண்ணாமல். இப்போ இந்த புரோட்டானாவே மாறன் பரோட்டா கிடைக்கிற மாதிரி அவுட்டர் ரிங் ரோட்னாவே அது வந்துட்டு ஹைதராபாத் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், போகிறது 4 லேனுங்க. இது வந்து இப்போ மும்பை டு டெல்லிக்கு வந்து இப்போ தான் இந்த 4 வே போடுறாங்க. ஆனால் இது வந்து 2012லேயே இங்கே ஹைதராபாத்தில் அவுட்ரிங் ரோட்டில் போட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த பில்டிங் அண்ணாந்து பார்த்தா காலத்தை சுழிக்க மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், அப்பா நாமளும் படித்து ஒரு ஐடி கம்பெனிக்கெலாம் வேலைக்கு வந்திருந்தோம்னா இந்த மாதிரிலாம் ஒரு கால லெஃப்ட்டு இது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நடக்கிறது என்னைக்கு மேலே நடக்க முடியும்? மேலேருந்து இது தெரிஞ்சது பேராசூட்டை கட்டிட்டு குதிக்க வேண்டியதாங்கப்பா. ஏங்கப்பா சரிதாங்க, நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் வந்திருப்பேன் ஐடி கம்பெனிக்கு. இப்படி இருந்தால் ரூமில் வந்து நான் மேலே இங்கே வந்துகிட்டே இருப்போம். நீங்கள் ஜாலியாக வந்துட்டு ஆமாம், ஒரு மாதம் ஒருக்கா வந்து தங்கிட்டு போயிருக்கலாம். ஸ்டேரிங் ஓடிக்க விட்டுட்டியே. நான் என்ன பண்ணுங்கப்பா, விதி விளையாண்டுருச்சு. பாருங்கப்பா எவ்வளோ ஹைட் இருக்குதுண்ணா. எப்போ அதிலே நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கண்ணா. ஆமாம், 14, 17, 20, அடையாப்பா 29 மாடி இருக்குதுங்க. அதில் 32, இதில் 29. இதில் பாரு, இது இருக்குதுன்னே இதில் இப்போ ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. ஆமாம் பாரு, அதுதான். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இதில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டு எல்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்டு போகிறோம். சாமி, நமக்கு இந்த 10 ரூம் தாங்கப்பா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இதில் வேறு கண்ணாடியே போட்டுட்ருக்காங்க பாரு. இதெல்லாம் ஐடி கம்பெனிங்கப்பா. கம்பெனியா? ஏதோ ஆமாம், கம்பெனியாக தான் இருக்கும். இது அது அங்கே இருக்க அதுவும் கம்பெனியாக தான் இருக்கும். சரிங்க,
நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரைப்பூர், அதாவது இப்போ அந்த ரூட்லாம் நமக்கு ஒரு புதுசாக இருக்கும், அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.